வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. ராசி சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன். இந்த ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதமும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதமும், சித்திரை 1, 2 பாதமும் இந்த கன்னி ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, தொழிலில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் இப்படி இருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன அசுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலுமே ஒரு சாதகமான பலன் இந்த வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களுடைய பணப்பையே நிரம்ப போகுதுன்னு கூட சொல்லலாம். எடுக்கிற காரியங்களை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய சிறப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை, அந்த தொய்வு நிலை வருகின்ற நாட்களில் மாறும். நல்ல ஒரு வேகமாக, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு இந்த வருகின்ற வாரத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பாராத திடீர்னு புது ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். லாபமும் பிரம்மாண்டமாக கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. மேலதிகாரியோட பாராட்டு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், மனஸ்தாபம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் வருகை வீட்டுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், தள்ளி போயிட்டே இருக்குது, நான் நல்ல ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வரன் தேடிட்டு இருக்கிறவங்களாம் வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வீட்டை புனரமைப்பு பணியில் இறங்குவீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு கொஞ்சம் வருது இல்லைங்களா, அது கொஞ்சம் சரியாகும். இந்த கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். செய்யறது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி மாணவர்களுக்கு இதுனா அவர்களுக்கு கல்வியில் ஒரு தொய்வு, ஒரு சோம்பேறித்தனமே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்த இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க.
இந்த மனக்குறை, மனக்கஷ்டம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவுள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. அன்றன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக தென்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகளை வெளியே நபர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. அது கரெக்டாக அமையாது, சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் குடும்ப சம்மந்தமான விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எதெல்லாம் தடைபட்டு தாமதமாக நடந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிள்ளைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில மாணவர்களாக ரொம்ப டல்லாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் தூண்டுதலாக ஒரு பக்கபலமாக ஒரு உறுதுணையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய கல்வி சம்பந்தமான வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வேலைக்காக காத்துட்ருக்கிற மாணவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியத்தை கரெக்டாக கணக்கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டாக முடிக்கவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறன், செயல்பாடுகள், பேச்சு திறமை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கரெக்டாக தைரியமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது கடந்த காலத்தில் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும். நம்ம இப்படியே சோம்பேறித்தனமாகவே இருக்கிறோமே, நம்ம வெற்றி பெறவே முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாணவர்களுக்குள்ளேயும் இவ்வளோ திறமையாக இந்த மாணவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய கல்வி வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் இருந்த அந்த பயம், தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் இருந்த அந்த டென்ஷன் குறையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் விரும்பிய காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும். நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் முக்கியமான விஐபியோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருகின்ற வாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழிலில் ரொம்ப இதிலெல்லாம் வருமானமே ஈட்ட முடியாது அப்படின்னு நினச்ச தொழிலெலாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு வரனே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட கூட சனிக்கிழமையில் லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. நெய் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு மகிழ்ச்சியை உண்டாகும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைபட்டு நின்ன திருமணம், குழந்தை பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து
தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.